ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ என்னடா ரெண்டு வண்டி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மோர் தென் 5 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு கம்பேக் மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ரெண்டு வண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ராக் தான் எடுக்க போகிறோம். அண்ட் ட்ராக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போய் நோட்டிஸ் நான் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்கள், புதுசாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்காக இந்த ரெண்டு வண்டியை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டியை எடுத்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக நான் போடுறேன். எப்படின்னா ஏன் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ வீடியோஸ் போட முடியல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோவை கண்டிப்பாக போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஏன்டா இவ்வளோ நாள் ட்ராக் போடல அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ட்ராக்லாம் காணுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்துருந்தேன். அதனால தான் சரி இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேணாம், நம்ம பசங்களே கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ராக் வீடியோ. அண்ட் ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023 மாடல். ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இருக்காத ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது கீர் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த மாடல் தான் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வர மாடலில் தான் ஹெட்லைட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக விட்ட மாடல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அது பார்த்தீங்கன்னா V3 BS6. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் ப்ரோ தான் நம்ம கூட ஓட்ட போகிறாரு. பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் ஃபேமே, ஸோ நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம். எங்கேப்பெல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எப்பயுமே நான் சொல்கிறது தான், இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட். ஜஸ்ட்டு ஒரு 2 பைக்கோட இனிஷியல் பொட்டன்ஷியலை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே ஸோ சேஃப்டி முக்கியம் பிகில் லைஃப்பில். ஸோ ஏன்னா ஒன் லைஃப் ஒன் ட்ரீம். ஸோ எல்லா வீடியோன்னு சொல்கிறது தான். ஸோ சேஃப்டியோடு இருங்க, எங்கேப்பெல்லாம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம், திரும்பி ஸ்லோ பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஸ்லோ பண்ணி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேமே, திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறோங்க. வா, ரொம்ப நாள் ஆச்சு கிளச் பிடிக்காம ஓட்டி. V3 வந்து எக்ஸாஸ்ட் வேறு போட்டிருக்குங்க. பறந்துகிட்டு இருக்குங்க. தலைவர் கேப்பை பிடிச்சிட்டாரு. ஐயோ, என்னங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுற ட்ராக் இந்த மாதிரி கேப்போடையா? என்னைக்கு BS6 வந்துச்சோ அன்னையோட மரியாதை எல்லாமே வஸ்ட் ஆயிடுச்சுங்க. சுத்தம் 125 to 130 முந்திருச்சுங்க. வா, சரியான கேப் வந்துருச்சு 140லேயே. பார்ப்போம், திரும்பி அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கணும். என்ன ப்ரோ ஃபேமே? ஸோ திரும்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். V3 பார்த்தீங்கன்னா அசால்ட் பண்ணிடுது. ஆஃப்டர் லாங் டேஸ் பயங்கரமான ஒரு ட்ராக்கு. என்னடா வண்டியா இல்லை வேற எதுவுமாடா, புகை விட்டு போயிட்டு இருக்கீங்க. கேஸ் யூ டர்ன் பண்ணிடலாங்க. அண்ட் ஃபேமிலி, ஸோ உங்களுக்காக ரைடை சேஞ்ச் பண்ணி ஓட்ட போகிறோம். ஸோ இப்போ நான் V3 ஓட்ட போகிறேன். இப்போ தெரிஞ்சிருங்க ஏன் இது முந்துது அப்படிங்கிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, ஏன்னு தெரியல, டாப் எண்டில் மட்டும். ஸோ மிட் ரேஞ்ச்லாம் இதாங்க, NS தான் எப்பயுமே. ஓகேங்க, போகலாமா ப்ரோ?
வண்டி இந்த டைமில் நான் யாரும் மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நம்மளோட BS4 தான். ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய டப்பே கொடுக்கும். 156 தான் அசால்ட்டாக லாக் பண்ணியிருக்கேன் குவென்னை வச்சு. குவென் எடுத்துருவான்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா குவென்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். வண்டி நானும் ஓடுறேன்டான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா NSல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ லாங்லாம் போகலாம் தாங்க. பட் பார்த்தீங்கன்னா இப்போ NS எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லாதது. அதுதான் பிரச்சனை. மற்றபடி இந்த ட்ராகோட வின்னர் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸையும் சொல்கிறது தான் R15 டாப் எண்டில் கிங்கு. ஸோ 150cc இருந்தாலும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் ரீச் பண்ணோம். ஏரோடைனமிக்ஸ் பாடி, VVA இன்ஜின். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ எல்லா வீடியோஸையும் சொல்கிறது. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கம்பேக் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். ஸோ முன்னாடியே சொன்னது தான், எங்களால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட். உங்களுக்கே தெரியும் மோர் தென் 5 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சரி ஒரு கம்பேக் வீடியோவாக அது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக போட்டேன். ஓகேவா? எந்த தவறுகளும் வேண்டாம் என் மேலே. ஸோ எங்கே போனாலும் சேஃபாக போங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ நான் சேஃபாக இருக்கணும் இல்லையோ, நீங்கள் சேஃபாக இருங்க. எவ்வளோ கார்ஸ் வருது பாருங்கள். அப்பா லைன் கட்டி இந்த கார் நல்லா இருக்குல்ல. நம்மளாம் என்னைக்கு கார் வாங்குவோமோ தெரிலங்க. பார்ப்போம், நமக்கும் காலம் வரும். அண்ட் கைஸ், ஸோ லைஃப்பில் என்ன பண்ண போகிறேனே தெரில நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சைடாக போயிடுச்சு. ஸோ முன்ன மாதிரிலாம் ரீச் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நானே இந்த யூடியூப்பை விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிட்டேன். எல்லாம் சில பேரால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் வீடியோ அப்படிங்கிறத விட கமெண்ட் செக்ஷன் ரிப்ளை வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு வருங்க. ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இதை வச்சு யாரும் கமெண்ட் செக்ஷனில் சண்டை போட வேண்டாம். ஸோ தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், சண்டை போடவே வேணாம். ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு தெரியும். ஸோ BS7 BS6 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து டாப் எண்டில் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் 5th gear வரைக்குமே NS பார்த்தீங்கன்னா V3 விட்டு கொடுக்கல. ஸோ நான் எந்த வண்டிக்குமே சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேன். ஸோ நீங்கள் தான் அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் சண்டை போட ஆரம்பிச்சிங்கன்னா எங்கேயோ போயிருதுங்க. எதுக்கோ போட்டு இழுத்து பேச ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாங்க. ஜஸ்ட் லைஃப் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒருத்தனை திட்டி நமக்கு என்னங்க கிடைக்க போகுது? அதனால் சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, விட்டேங்க. லவ் யூ ஃபேமே. கீப் சப்போர்ட்டிங். உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. பை பாய்.